ஹியூண்டே நிறுவனத்துக்கு 2837 கோடி ரூபாய் அபராதம். மஹிந்திரா நிறுவனத்துக்கு 1788 கோடி ரூபாய் அபராதம். கியா நிறுவனத்துக்கு 1346 கோடி ரூபாய் அபராதம். இது மாதிரியே ஹோண்டா, ரெனோ, நிசான், ஸ்கோடா போன்ற நிறுவனங்களுக்கும் 400-500 கோடிகள் அபராதம் விதிக்கப்படவிருக்கு. இந்த எல்லா பெனாலிட்டியுமே குறிப்பிட்ட கார் நிறுவனங்கள் ப்ரொடியூஸ் பண்ற கார்களுடைய மைலேஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்ஃபேக்ட் இந்தியால எவ்வளவு மைலேஜ் ஒரு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட பல பேருக்கு தெரியாது. சமீபத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மத்திய அரசு இந்த கார் நிறுவனங்களுக்கு இவ்வளவு பெனாலிட்டிஸ் விதிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. இது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிற நாம பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த கஃபே நாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2017ஆம் ஆண்டுல இருந்தே நடைமுறையில இருக்கு. எதனால இந்த ரெகுலேஷனை விதிச்சாங்க அப்படின்னா கார்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அல்லது மைலேஜை இம்ப்ரூவ் பண்றது மூலமா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நார்ம்ஸ் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி, ஹைபிரிட் உள்ளிட்ட எல்லா தரப்பு வாகனங்களுக்கும் 3500 கிலோவுக்கும் குறைவான எடையில உள்ள வாகனங்களுக்கு பொருந்தும். 2017ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் கஃபே 1 நார்ம்ஸ் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிக்கும் பர் கிலோமீட்டருக்கு 130 கிராம் CO2 எமிஷன் அலோட் அப்படிங்கிற லிமிட்டை வச்சிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு இந்த கஃபே நார்ம்ஸை மறுபடியும் ரிவைஸ் பண்ணாங்க. கஃபே 2 அப்படிங்கிற பேர்ல 113 கிராம் தான் எமிஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிஞ்சென்டான டார்கெட்டையும் கொண்டு வந்தாங்க. ஒரு பர்டிகுலர் கார் நிறுவனத்துடைய எல்லா கார்கள்லயுமே ஆவரேஜ் மைலேஜ் 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிஞ்சென்ட் ரூலையும் வச்சாங்க. அதாவது 100 கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு 4.8 லிட்டர் ஃபியூல் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நார்ம்ஸையும் வச்சாங்க. ஏற்கனவே பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு BS6 நார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். BS6 நார்ம்ஸ்ங்கிறது ஓவரால் எமிஷன், அதாவது நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைட்ஸ், ஒரு வண்டியில இருந்து எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வெளிவரணும் போன்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இந்த கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பர்டிகுலரா ஒரு கார் அதிக மைலேஜ் கொடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. மைலேஜ் அதிகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பொல்யூஷன் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இந்த நார்ம்ஸ் உடைய முக்கியமான நோக்கம். சரி, ஒரு நிறுவனத்திற்கே எப்படி நீங்க மைலேஜை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுப்பலாம். உதாரணத்துக்கு ஹியூண்டே நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் தொடங்கி பிரீமியம் காரான ஹியூண்டே டூசான் வரைக்கும் விற்பனை செய்யறாங்க. கிராண்ட் ஐட்டன் நியோஸுக்கு மைலேஜ் 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கலாம். ஆனா டூசானோட மைலேஜ் 10ல இருந்து 12 தான் இருக்கும். இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸ்ல இருந்து ஹியூண்டேயோட பிளாக்ஷிப் மாடல் வரைக்கும் இடையில இருக்கிற எல்லா கார் மாடல்களையும் ஒன்னு சேர்த்தோம் அப்படின்னா இந்த கார் மாடல்களுடைய ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கணும். அது இல்ல அப்படின்னா அவங்க விற்பனை செய்யற ஒவ்வொரு காருக்கும் 50,000 ரூபாய் பெனாலிட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரிப்போர்ட் படி ஹியூண்டே நிறுவனம் 2023 ஃபைனான்சியல் இயர்ல மட்டும் 5,67,000 கார்கள் இந்த கஃபே நார்ம்ஸை மீட் பண்ணாம விற்பனை செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதனாலதான் அவங்களுக்கு 2,837 கோடி ரூபாய் பெனால்டி விதிச்சிருக்காங்க. இது போலவே மஹிந்திரா நிறுவனமும் 3,57,000 கார்களுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பெனாலிட்டி 1,788 கார்கள். சரி, இந்தியாவோட நம்பர் 1 கார் மேனுஃபேக்சரான மாருதி சுசுகி நிறுவனம் என்னாச்சு, டாடா நிறுவனம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க விற்பனை செய்யற கார்கள் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்களை இணைச்சிட்டாங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபிளீட்ல ஏற்கனவே ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருந்தது. டொயோடாவோட பார்ட்னர்ஷிப் வந்த பிறகு ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியும் வந்துச்சு. இதன் காரணமா ஒரு சில கார்கள்ல 27 கிலோமீட்டர் மைலேஜும் கிளைம் பண்றாங்க. கூடவே டாடா போன்ற நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை அதிகமா விற்பனை செய்யறாங்க. இதன் காரணமா ஓவராலா அவங்களுடைய ஒட்டுமொத்த கார் விற்பனையோட மைலேஜ் ஆவரேஜுக்கும் குறைவா தான் இருக்கு. இதன் காரணமா தான் ஹைபிரிட் மற்றும் எலக்ட்ரிக் கார்களை அதிகமா விற்பனை செய்யற கார் நிறுவனங்களுக்கு இந்த கஃபே நார்ம்ஸ் மூலமா எந்த விதமான பெனாலிட்டியும் இல்ல. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இந்த ஆர்டிகல் வெளியான சமயத்தில இருந்து மஹிந்திரா தரப்புல இருந்தும் ஹியூண்டே தரப்புல இருந்தும் அவங்களுடைய விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் 2022ஆம் ஆண்டு இறுதியில தான் வெளிவந்தது. அந்த என்டையர் இயருக்கு இந்த நார்ம்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னும் எந்த விதமான ஃபேக்சுவல் எவிடன்ஸும் இல்ல அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியா அடுத்தது கஃபே 3 நார்ம்ஸையும் கொண்டு வரவிருக்காங்க. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படும் இந்த கஃபே நார்ம்ஸ்னால. எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்களை அதிகமா விற்பனை செய்யறதுக்கு கார் மேனுஃபேக்சரர்ஸ் தள்ளப்படுவாங்க. இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு கஃபே நார்ம்ஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மேலும் இது பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.